ஹாய், தமிழ்நாட்டில் இப்போ இந்த மும்மொழி கொள்கை தேவையா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை எத்தனை பேர் இதை யோசிச்சு பார்த்துருக்கீங்க? இங்க இருக்க நிறைய பேருக்கு ஏற்கனவே தமிழா இருக்கட்டுமே இல்லைன்னா ஆங்கிலமா இருக்கட்டுமே இந்த ரெண்டு லாங்குவேஜும் முழுசா தெரியுது இல்ல. நான் எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன், என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். ஏற்கனவே நம்ம இந்த ரெண்டு லாங்குவேஜ்ல தகுதி தாண்டிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்போ எதுக்கு நம்ம மூணாவதா இன்னொன்னு ஒரு புதிய லாங்குவேஜை வந்து படிக்கணும்? ஸோ மாணவர்களுடைய மென்டாலிட்டி, இப்போ இருக்கிற மாணவர்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, அவங்க ஏற்கனவே மற்ற சப்ஜெக்ட்ஸ் மேக்ஸாக இருக்கட்டுமே, சயின்ஸாக இருக்கட்டுமே, சோஷியலாக இருக்கட்டுமே, இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து நேரம் பத்த மாட்டுது, இதெல்லாம் வந்து டஃப்பாக இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்கு லாங்குவேஜ், அதுவே லாங்குவேஜ் ஒரு பர்டனாக இருக்கு அப்படின்னு சொல்லி தான் வந்து அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட போயிட்டு இன்னொன்று ஒரு லாங்குவேஜை படிக்க சொன்னால் அது கண்டிப்பாக ஃபர்தராக அவங்களோட பர்டனை இன்க்ரீஸ் தான் பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர அதை குறைக்கிற மாதிரி வந்து இருக்காதுங்க. ஓகேவா? அப்போ எதுக்கு இந்த மும்மொழி கொள்கை? உங்களில் ஒரு சில பேர் வந்து உடனே சொல்லலாம், சிபிஎஸ்சியா இருக்கட்டுமே இல்லை பிரைவேட் ஸ்கூல் மாணவர்களாக இருக்கட்டுமே, இவங்க எல்லாருமே 3 மொழி கற்றுக்கிறாங்க, மும்மொழி படிக்கிறாங்க, அப்போ அந்த வாய்ப்பு அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து கிடைக்க வேணாமா அப்படின்னு சொல்லி உங்களில் ஒரு சில பேர் சொல்லலாம். அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இந்த மாதிரி சொல்கிறவங்க கிட்ட எனக்கு ஒரு கேள்வி. உங்களோட பிரச்சனை மெயினா அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்க மாட்டுது அப்படின்றதா உங்களோட பிரச்சனையா, இல்லைனா ஹிந்தியை வந்து உங்களால் இங்கே கொண்டு வர முடியல, இல்லை இந்த மாணவர்கள்கிட்ட ஹிந்தியை படிக்க வைக்க முடியல அப்படின்றது தான் உங்களோட பிரச்சனையா? ஏன்னா வாய்ப்பு கிடைக்கல அப்படின்றது தான் உங்களோட பிரச்சனைனா, நீங்க மும்மொழி கொள்கையை ஒரு கட்டாயமா கொண்டு வரீங்க. நீங்க ஒரு ஆப்ஷனலாவே வந்து எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லயும், தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லயும் ஒரு ஆப்ஷனலா ஒரு 3வது மொழியை படிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வரலாமே, ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணலாமே. விருப்பமுள்ள மாணவர்கள் ஒரு ஆப்ஷனலா 3rd லாங்குவேஜ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க கொண்டு வரலாமே. அது ஹிந்தியா இருக்கட்டும் இல்லை எந்த லாங்குவேஜா இருக்கட்டும், நீங்க கொண்டு வரலாமே. அதுக்கு வந்து தனியா ஒரு ஃபண்டு கூட நீங்க வந்து அலோகேட் பண்ணலாமே. இதெல்லாம் எதுவுமே பண்ணாம ஏற்கனவே மாணவர்களுக்கு தர வேண்டிய ஃபண்டையும் கொடுக்காம மாணவர்களுடைய வாழ்க்கையில வந்து விளையாடிட்டு இருக்கீங்க. அதுவும் மும்மொழி கொள்கையை கட்டாயமா வந்து படிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, கட்டாயமாக்கிட்டு இருக்கீங்க. இது உண்மையிலேயே ஒரு மோசமான விஷயம். இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். உங்களோட நோக்கமே ஹிந்தியை வந்து எப்படியாவது கொண்டு வந்துடணும், ஹிந்தியை இந்த மாணவர்களை படிக்க வைக்கணும் அப்படின்றது தான். நீங்க உடனே சொல்லலாம், அப்படிலாம் இல்ல, இந்த மும்மொழி கொள்கை கீழே ஹிந்தியே வந்து ஒரு ஆப்ஷனல் லாங்குவேஜ் தான், அதை தாண்டி மற்ற இந்தியன் லாங்குவேஜஸ் கூட படிக்கலாம், நாங்கள் இந்தியா வந்து கட்டாயம்லாம் படுத்தல அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் அது வந்து எங்க போய் முடியும் அப்படின்னு சொல்லி இங்க இருக்க நிறைய பேருக்கு தெரியும், உங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். நீங்க ஜஸ்ட் இத்தனை நாள் கொண்டு வர முடியாம தவிச்சிட்டு இருந்தீங்க, இப்போ இதை கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஒருவேளை கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு அடுத்த கட்டமா இது எங்க போகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும் நான் வந்து நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, இப்போ நிறைய நார்த்தில் இருக்க நிறைய மாநிலங்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு பஞ்சாபா இருக்கட்டும், குஜராத்தா இருக்கட்டும், இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது. அங்கே ஹிந்தி வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட தாய்மொழி என்னாச்சு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து குஜராத்தி யாரு பேசுறதே கம்மியாயிடுச்சு. போஜ்பூரின்னு ஒரு லாங்குவேஜ் இருந்துச்சு, ஈவன் ராஜஸ்தானின்னு ஒரு லாங்குவேஜ் இருந்துச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து ஹிந்தி வந்ததுக்கு அப்புறமா அது அப்படியே வந்து டிஸ்ட்ராய் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இங்கேயும் தான் நடக்கும், இங்கேயும் கண்டிப்பாக தான் நடக்கும். நீங்க கம்பல்சரி இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கொண்டு வந்தாலும் படிப்படியா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி இங்க இருக்க மக்களுக்கு நல்லா புரியும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அதனால நான் மெயினா என்ன சொல்றேன்னா, நம்மளுக்கு இப்போ இந்த மும்மொழி கொள்கையெல்லாம் தேவையில்லை. நம்ம ஏற்கனவே இங்க இருக்கிற 2 லாங்குவேஜ், தமிழா இருக்கட்டுமே இல்லை ஆங்கிலமா இருக்கட்டுமே, இந்த 2 லாங்குவேஜையும் ஒழுங்கா தெளிவா முழுசா படிச்சு அதுல ஃபோக்கஸ் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு, நம்மளுக்கு மும்மொழி கொள்கை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். ஸோ இதை நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க சொல்லுங்க, மும்மொழி கொள்கை வந்து நம்மளுக்கு தேவையா இல்லையா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நான் இன்னொரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.